ஒரு வழியா இந்த 15 நாள் ட்ரிப்ப நாங்க முடிச்சுட்டு ஸ்பெயின் நாட்டுல இருக்கிற பார்சிலோனா சிட்டிக்கு வந்துட்டோம். கப்பல் வழியா அமெரிக்காலேருந்து ஸ்பெயின் வரதுக்கு 15 நாள் ஆயிருக்கு. இந்த 15 நாள் ஜர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. நாங்க அட்லாண்டிக் ஓஷன் தாண்டறதுக்கே 8 நாள் ஆச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 2 நாள் தான் வெதர் நல்லா இருந்தது. அடுத்த 6 நாள் பார்த்தீங்கன்னா சூரியனே பார்க்க முடியல. ஒரே இடி, மின்னல், மழைன்னு வெதர் சரியில்லாம க்ரூ மெம்பர்ஸ் அப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஒரு சில பேருக்கு சீ சிக்னஸ் ஒத்துக்காம வாமிட்டிங் எடுத்துக்கிட்டு, அதில் நானும் ஒரு ஆள், எனக்கும் சீ சிக்னஸ் ஒத்துக்காது. இந்த டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி டைம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். அதனால சரியா தூக்கமும் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்சினேட்டர் ரூமில் நெருப்பு வேற பிடிச்சிருச்சு. அது ஒரு இன்சிடென்ட். எங்கள் என்டர்டெயின்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டான்ஸருக்கு கால் ஒடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துருக்கோம். ஏன்னா அட்லாண்டிக் கடல் தாண்டும் போது 8 நாள் 10 நாள் கடலில் இருக்கும்போது எந்த ஒரு ஐலாண்ட் எதுவுமே ஒரு லேண்ட் பக்கத்தில் இருக்காது. ஒரு எமர்ஜென்சினா ஒரு ஹெல்ப் கிடைக்காது. ஸோ அடுத்த 6 மாதத்துக்கு கப்பல் யூரோப்பில் தான் இருக்க போது. திரும்ப நவம்பர் மாதம் இதே மாதிரி 15 நாள் ட்ரிப்பு நாங்கள் அட்லாண்டிக் கடல் தாண்டி திரும்ப அமெரிக்காக்கே போயிடுவோம். ஆனால் அது வரைக்கும் நான் இந்த கப்பலில் இருக்க மாட்டேன். அது ஏன்னு நான் அடுத்து ஷேர் பண்ணுற வீடியோவில் சொல்கிறேன்.